ஹல்லேலூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 1வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீதிமான்களுடைய வழி ராஜபாதையா இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவனை நம்பி தங்களுடைய எல்லா காரியங்களையும் தொடங்குகிறபடினாலே அவர்களுடைய வழியெல்லாம் நெய்யாய் பொழிகிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஒருவன் நீதிமான் என்றால் அவனை கர்த்தர் உயரத்திலேயும் அவனை சிங்காசனத்திலே மாத்திரம் வைக்கிறதில்ல, பாடுகள் வழியாகவும் துன்பத்தின் வழியாகவும் தான் கர்த்தர் நடத்தி செல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை நடத்தி செல்லுகிற பொழுது அவர்களுடைய வழி அவருக்கு தெரியும். இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரை கைவிடாதவர்கள். என்ன இருதயத்தின் வழி இருந்தாலும் கூட கர்த்தருடைய வழியை அவர்கள் மறக்காதவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, எப்படிப்பட்ட சூழ்நிலை, யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை, தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இதோ பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, ஆனாலும் தங்களுக்கு கொடுத்த பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த பாதையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆம் தேவ ஜனமே, ஒரு ஆடை கர்த்தர் தேடி சென்றார். 99 ஆடுகளை கர்த்தர் ஒரு வசமாக விட்டு சென்றார். ஏனென்றால் அந்த 99 ஆடுகளும் நீதிமான்களாகிய ஆடுகள் கர்த்தரிடம்தான் இருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வழி கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் பிரச்சனைகளோடும் இருக்கலாம். வேதத்தில் யாரும் அப்படியே இறந்து போய்விடவில்லை, அப்படியே மூழ்கி போய்விடவில்லை, அவர்கள் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. கர்த்தர் தூக்கி விடுகிற தேவன், கர்த்தர் உயரத்திலே வைக்கிற தேவன், கர்த்தரை சிங்காசனத்திலே அழகு பார்க்கிற தேவன். எனவே தேவ ஜனமே, உங்களுடைய வழி கர்த்தருக்கு தெரியும். பொறுமையாய் காத்திருங்கள். உங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவனுடைய கரத்தண்டை நீங்கள் இருக்கிறபடியினாலே எதற்கும் கலங்காதபடிக்கு இந்த நாளை தொடங்குங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எங்கள் வழியெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்த வேண்டிய வழியிலே நீங்கள் எங்களை நடத்துங்க, அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.